வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு டீச்சர் ரெக்யர்மெண்ட் போர்ட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தோம்னா எத்தனை வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 2098 வேக்கன்சிஸ் இருக்குது. 2098 வேக்கன்சிஸ் இருக்குது. என்னென்ன போஸ்ட் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட் அல்லது ஃபிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர் கிரேட் 1 அண்டு கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1 இந்த போஸ்ட்லாம் இருக்குது. இதில் கரண்டாக வந்து வேக்கன்சி இவ்வளோ இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரண்டாக இந்த வேக்கன்சி இருக்குது. அண்டு பேக்லாக் வேக்கன்சி வந்து 235. டோட்டலாக வந்து 2098 வேக்கன்சிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் என்றைக்கு வெளியிட்டிருக்காங்க, இந்த நோட்டிஃபிகேஷன் என்றைக்கு வெளியிட்டாங்கன்னு பார்த்தோம்னா 11/2/2021 வெளியிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் எப்போன்னா 1/3/2021 நெக்ஸ்ட் மந்த்து மார்ச் 1. நெக்ஸ்ட்டு க்ளோசிங் டேட், அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் எப்போன்னு பார்த்தோம்னா லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தோம்னா 25/3/2021. 25th வரைக்கும் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டேட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன் எப்போன்னு பார்த்தோம்னா 26 and 27 இந்த ரெண்டு டேட்லேயும் 6th மந்தில் ரிட்டன் எக்ஸாமினேஷன் நடக்கும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் வைஸ் என்னென்ன வேக்கன்சி இருக்குதுன்னு பார்த்தோம்னா, தமிழ் மீடியத்துக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் மீடியத்துக்கு பார்த்தோம்னா 268 வேக்கன்சிஸ் இருக்குது. அதேமாதிரி இங்கிலீஷ் மீடியத்துக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 190 வேக்கன்சிஸ் இருக்குது. தமிழ் மீடியத்துக்கு 268, இங்கிலீஷ் மீடியத்துக்கு 190 வேக்கன்சிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் வைஸ் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மேக்ஸில் எவ்வளோ இருக்குது பார்த்தோம்னா 110, மேக்ஸுக்கு 110, ஃபிசிக்ஸில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தோம்னா 94, கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு பார்த்தோம்னா 177, ஜுவாலஜியில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா 106, பாட்டனியில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா 89, எக்கனாமிக்ஸில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா 287, காமர்ஸில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா 310, ஹிஸ்ட்ரியில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு பார்த்தோம்னா 112, ஜியாகிரஃபியில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா 12, பொலிட்டிக்கல் சயின்ஸில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னா 14, ஹோம் சயின்ஸில் 3, இந்தியன் கல்ச்சரில் 3, பயோகெமிஸ்ட்ரியில் 1, ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1 வந்து எவ்வளோனா 39, கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1 எவ்வளோனா இதுலேயும் 39. இதெல்லாம் வந்து சப்ஜெக்ட் வைஸு வேக்கன்சிஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து எலிஜிபிலிட்டி பார்க்கலாம். எலிஜிபிலிட்டி பார்த்தோம்னா, அது குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா இந்த பாயிண்ட் பாருங்கள். நோ பர்சன் ஷெல் பி எலிஜிபிள் ஃபார் அப்பாயின்மெண்ட் பை டைரக்ட் ரெக்யர்மெண்ட் டு திஸ் ரெக்யர்மெண்ட் இஃப் ஹி ஹேஸ் கம்ப்ளீட்டட் 40 years of age on the first day of the July of the year 2021. July 1, 2021 இந்த டேட்டு படி, இந்த July 1, 2021 இந்த டேட்டு படி நம்ம வந்து இந்த டேட்டில் வந்து நம்ம 40 வயசு முடிச்சிருக்கக்கூடாது, 40 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டேட்டு வரும்போது 40 வயசுக்குள்ளே இருக்கணும், அப்போ தான் வந்து நம்ம இதுக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. அப்போ 40 வயசுக்குள்ளே இருந்தால் இதுக்கு எலிஜிபிள். இதுவே வந்து மற்ற கேஸ்ட்டுக்கெலாம் பார்த்தோம்னா எஸ்சி, ஷெட்யூல் ட்ரிபிள்ஸு, பேக்வேர்டு கிளாஸ், முஸ்லீமு, பேக்வேர்டு கிளாஸஸ், மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸஸ் அண்டு டினோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸ் அண்ட் டெஸ்டியூட் விடோஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா இதோட 5 ஆட் பண்ணிக்கணும். 45 years வரைக்கும் இருக்கலாம். இவங்களுக்கெல்லாம் வந்து 45 years வரைக்கும் எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா, இதில் ஃபஸ்ட்டு போஸ்ட் சொல்லியிருக்காங்க, ஒரு போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் இன் அகடமிக் சப்ஜெக்ட். இதுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்கணும், மாஸ்டர் டிகிரியில் வந்து 50% மார்க் இருக்கணும். ஆர் ஈக்குவல் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி அண்ட் பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் பிஎட் ஃப்ரம் நேஷனல். அதாவது மாஸ்டர் டிகிரியில் 50% இருக்கணும், அண்டு அது கூட என்ன இருக்கணும், பிஎட் இருக்கணும். அப்படி இல்லைன்னா 45% மார்க்ஸ் ஃபார் 2000 ரெகுலேஷன் 2002க்கும் 2007க்கும் 45% மார்க் இருந்தால் போதும். அப்படி இல்லைன்னா போஸ்ட் கிராஜுவேட் வித் அட்லீஸ்ட் 50% மார்க்ஸ் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி அண்ட் அப்படி இல்லைன்னா மாஸ்டர் டிகிரியில் 50% இருக்கணும், அண்டு பிஎட் இருக்கணும், பிஎட் இருக்கணும், அல்லது பிஎஸ்சி பிஎட் இருக்கணும் ஃப்ரம் எனி நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன். அண்டு இது கூடவே என்ன இருக்கணும், must have obtained bachelor degree and master degree in the same subject
பேச்சுலர் டிகிரிலேயும் மாஸ்டர் டிகிரி என்ன இருக்கணும், சேம் சப்ஜெக்ட் தான் இருக்கணும். இதில் ஃபிசிக்ஸ் எடுத்துட்டு இல்லை கெமிஸ்ட்ரி எடுக்கக்கூடாது, இதில் கம்ப்யூட்டர்னா இல்லை கம்ப்யூட்டர் தான் இருக்கணும். அப்போ சேம் சப்ஜெக்ட் இருக்கணும். இந்த 2 கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. 3 கண்டிஷன், அதாவது மாஸ்டர் டிகிரி அது கூட பிஎட் இருக்கணும், இன்னொன்று பேச்சுலர் அண்டு மாஸ்டர் டிகிரி எல்லாத்துக்குமே வந்து சேம் சப்ஜெக்ட் இருக்கணும், இன்னொன்று வந்து மாஸ்டர் டிகிரியில் 50% இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1 செகண்ட் போஸ்ட்டில் பார்த்தோம்னா இந்த போஸ்டிங்க்கு அதே மாதிரி தான் பேச்சுலர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அல்லது பேச்சுலர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் இது எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குன்னு பார்த்தோம்னா அட்லீஸ்ட் 55% மார்க் இருக்கணும் ரெகுலேஷன் 2009 படி. அப்படி இல்லைனா ரெகுலேஷன் 2007 இதன்படி பார்த்தோம்னா 50% மார்க் இருக்கணும், 50% இருக்கணும். பிபிஇடி வித் அட்லீஸ்ட் 55% மார்க்ஸ் அல்லது பிபிஇ கோர்ஸ் ஆஃப் 3 இயர்ஸ். இது வந்து 4 இயர்ஸ் இங்கே 3 இயர்ஸுக்கு 50% மார்க் சொல்லியிருக்காங்க. இது 2002 ரெகுலேஷன் படி. அண்டு இது எல்லாத்தையும் கூட என்ன இருக்கணும், எம்பிஇடி இருக்கணும். அங்கே பிஎட் சொன்ன மாதிரி இங்கே எம்பிஇடி ஆஃப் அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் டியூரேஷன் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இதுக்காக இந்த ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1க்காக. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1க்கு பார்த்தோம்னா இதுலேயும் அதே மாதிரி தான் பிஜி டிகிரி வித் அட்லீஸ்ட் 50% மார்க் ஃப்ரம் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி அண்ட் பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன். பிஜி டிகிரி அது கூட என்ன இருக்கணும், கண்டிப்பாக பிஎட் இருக்கணும், 50% மார்க் இருக்கணும். நெக்ஸ்ட் அப்படி இல்லைனா பிஜி டிகிரி வித் 45% மார்க்ஸ் அண்டு அது கூட என்ன இருக்கணும், பிஎட் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். என்சிடி ரெகனைஸ்ட் இன்ஸ்டியூஷன் இந்த இது வந்து ரெகுலேஷன் 2002 அண்டு ரெகுலேஷன் 2007 படி இருக்கிறவங்களுக்கு 45% மார்க் இருந்தால் போதும். அப்படி இல்லாதவங்களுக்கு 50% இருக்கணும். இல்லை வேண்டாம், எல்லாத்துக்குமே 50% இருக்கணும். போஸ்ட் கிராஜுவேட்னா 50% இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித் பிஎட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மாஸ்டர் டிகிரி இன் இன்ஜினியரிங் அதே மாதிரி இன்ஜினியரிங் முடிச்சவங்களும் மாஸ்டர் டிகிரி இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தாலும், டெக்னாலஜியில் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தாலும், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸில் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தாலும், எம்டெக் டிகிரி முடிச்சிருந்தாலும், அதாவது டோட்டலாக இன்ஜினியரிங் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எந்த இன்ஜினியரிங் சப்ஜெக்டாக இருந்தாலும் அப்ளிகபிள். ஆனால் அது கூட என்ன இருக்கணும், பிஎட் டிகிரி இருக்கணும். இன்ஜினியரிங் முடித்தவங்க இதில் அப்ளை பண்ணலாம், ஆனால் என்ன இருக்கணும், கண்டிப்பாக பிஎட் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பிஏ முடிச்சிருந்தாலும் பிஎட் இருக்கணும், பிஎஸ்சி முடிச்சிருந்தாலும் பிஎட் இருக்கணும் சொல்லியிருக்காங்க. இவங்களாம் வந்து கம்ப்யூட்டர் வேகன்சிக்கு எலிஜிபிள். நெக்ஸ்ட் அதே மாதிரி மாஸ்டர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எம்சிஏ, மாஸ்டர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸு, அதாவது மாஸ்டர் டிகிரி எம்சிஏ முடித்தவங்களும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்களும் அவங்களுமே எலிஜிபிள். ஆனால் அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடித்தவங்களும் எலிஜிபிள். ஆனால் அவங்களுமே என்ன பண்ணியிருக்கணும், பிஎட் முடிச்சிருக்கணும். இந்த கேட்டகரி வச்சு இருந்தால் தான் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்குமே கம்பல்சரியாக பிஎட் வேணும் அண்டு 50% மார்க் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாமினேஷன் ஃபீ பார்த்தோம்னா தி கேண்டிடேட்ஸ் ஹேவ் டு பே ஃபீஸ் 500 ஃபீஸு அண்டு 250 ஃபீஸ் வந்து யாருக்குன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அண்டு டிஃப்ரெண்ட்லி ஏபிள் கேண்டிடேட்ஸ். இவங்களுக்கு மட்டும் 250, மற்றவங்களுக்குலாம் வந்து 500 சொல்லியிருக்காங்க எக்ஸாம் ஃபீஸு. இது வந்து நம்ம நெட் பேங்கிங்கில், கிரெடிட் கார்டில், டெபிட் கார்டில் எப்படி வேணாலும் பே பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாமினேஷன் பார்த்தோம்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் வில் கன்சிஸ்ட் ஆஃப் சிங்கிள் பேப்பர் ஆஃப் 3 hours. ஒரு பேப்பர் தான், ஆனால் 3 மணி நேரம் எழுதணும். வித் 150 MCQ இருக்கும். ஈச் கொஸ்டின் கேரிஸ் 1 மார்க். ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு. தி மார்க்ஸ் அலாட்டட் டு த மெயின் சப்ஜெக்ட் எஜுகேஷன் மெத்தடாலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் ஆர் எஸ் ஃபாலோஸ். மார்க் மெயின் சப்ஜெக்ட்டுக்கு 110, எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கு 30, ஜென்ரல் நாலேஜுக்கு 10. இது பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட் எடுத்துட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட்டுக்கு 110 கொஸ்டின்ஸ் இருக்கும். மற்ற எஜுகேஷனல் மெத்தடாலஜிக்கு 30 இருக்கும். ஜென்ரல் ஜிகேக்கு வந்து 10. இது பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டோட்டலாக வந்து 150 MCQ இருக்கும். 3 hours எக்ஸாமினேஷன். ஒரு பேப்பர் தான் எழுதணும். சிலபஸ் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க, அதில் பார்த்தா தெரியும். நான் இதோட நோட்டிஃபிகேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதில் பார்த்துக்குங்க. Next, a minimum eligibility mark. The candidate who secure minimum of 50 marks in written examination for SC, SCA and 45 mark for ST. அதாவது எல்லா கேண்டிடேட்டுமே வந்து மினிமம் வந்து 50% மார்க் இருக்கணும், மினிமம் மார்க்கு. பட் எஸ்சி, எஸ்சிஏக்கு வந்து 45% மார்க் இருக்கணும், எஸ்டிக்கு 40% மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாமினேஷன் ரிசல்ட் பார்த்தோம்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்த்தோம்னா 1:2 ரேஷியோ படி தான் கால் பண்ணுவாங்க. 1:2 ரேஷியோ படி தான் கால் பண்ணுவாங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு. இப்போ சப்போஸ் 50 வேகன்சி இருக்குன்னா 100 மெம்பர்ஸ் வந்து கால் பண்ணுவாங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். அதில் வந்து 50 மெம்பர்ஸ் எடுப்பாங்க.
அதேமாதிரி தமிழ் மீடியம் ஸ்டடி சர்டிஃபிகேட் இருக்கணும். ஃபார் த போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் கேண்டிடேட் ஹூ கிளைம்ஸ் ரிசர்வேஷன் அண்ட் பிஎஸ்டிஎம்க்கு நீங்கள் கிளைம் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட வந்து தமிழ் மீடியம் ஸ்டடி சர்டிஃபிகேட் இருக்கணும். அவங்க இந்த அனெக்ஷரில் வந்து அந்த ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் ஃபார்மேட் இருக்கும். நோட்டிஃபிகேஷனில் பார்த்தா தெரியும், கீழே பார்த்தா தெரியும். ஃபார் எஸ்எஸ்எல்சி, ஹையர் செகண்டரி, அண்டர் கிராஜுவேட் டிகிரி, போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி அண்ட் பிஎட் டிகிரி ஈக்குவலன் எல்லாத்துக்குமே வந்து அந்த ஃபார்மேட் இருக்கும். அந்த ஃபார்மேட் படி நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதுக்கு எலிஜிபிள். அதேமாதிரி டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ண சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னலாம் வந்து சர்டிஃபிகேட், ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அண்ட் மார்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் பெர்டைனிங் டு த ஃபாலோவிங் applicable educational qualification. என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் கேட்குறாங்கன்னு பார்த்தோம்னா 10th 12th யூஜி டிகிரி இந்த ரெலவென்ட் சப்ஜெக்ட்டு அண்ட் பிஜி டிகிரி இந்த சேம் சப்ஜெக்ட்டு, பிஎட் டிகிரி அண்டு எம்பெட் டிகிரி, எம்பிடி டிகிரி ஆர் ஈக்குவலண்ட் ஆர் டிப்ளமோ ஈக்குவலண்ட் டிகிரி, இதெல்லாம் வந்து ரெக்யர்மெண்ட் சொல்கிறாங்க. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.